ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல ரோட் சைட்லலாம் கிடைக்கிற மாதிரி நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, எம்டி சால்னா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். வாங்க, இது நான் தேவையான பொருளை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு அரைக்க வேண்டியிருக்கும் தேங்காய், சோம்பு அண்டு கேஷ்யூநட். இதுதான் இதோட திக்னஸ் கொடுக்கறது இந்த சால்னாக்கு. நமக்கு வீட்டில் வெஜ்ஜீஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த சால்னாக்கு இந்த வெங்காயம், தக்காளி பேசிக் ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும். ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணதும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு 1.25 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும். அப்போ தான் இந்த சால்னாக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா நான் ஒரு தக்காளி கட் பண்ணி ஸ்லைஸ்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த 3 திங்ஸையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சால்னாக்கு. இதுதான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கறது. புதினா தான் அதுவுமே ஃப்ளேவரிங் ஏஜென்ட். அந்த சால்னாக்கு புதினா கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் போல் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நம்ம பின்னால் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பச்சை வாசனை அதோட போகிறதுக்காக நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நான் இப்போது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி முடித்ததும் நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் இருக்கும் இப்படி கன்சிஸ்டன்சி. ஸோ இது இன்னுமே கொஞ்சம் திக்கன் ஆகணும். இப்போ தான் அந்த சால்னா கலரு, அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆனால் தான் கொஞ்சம் நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக கோரியாண்டர் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ரோட்டு கடை சால்னா அட்டகாசமாக ரெடி ஆகிடும். எம்டி சால்னா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு கூட நான் இதை சொல்லுவேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காம ராயராஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை.